வெல்கம் டு பிரியமுடன் லக்கி குட்டி சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 5 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, ஒரு துண்டு பட்டை, ஒரு லவங்கம், இது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நாம் இந்த கிரேவிக்கு வேறு எதுவும் மிளகாய் தூள்லாம் சேர்க்க போகிறதில்ல. இந்த மசாலாவில் இருக்க காரம் மட்டுமே. இப்போ நல்ல வாசம் வருது இதுலேருந்து. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதே மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி சேர்த்து தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வேறு ஒரு கடாய் எடுத்துக்குவோம். 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 லவங்கம், ஒரு துண்டு பட்டை, கொஞ்சம் கடல் பாசி சேர்ந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே நான் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்ல பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கி வந்துடுச்சு. இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துக்கிறோம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு தக்காளியுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்குவோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்குவோம். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நாம் அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்குவோம். நல்லா கிளறினிங்கன்னா எண்ணெய் எல்லாமே இதிலேருந்து பிரிஞ்சு வரும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நான் 1/2 கிலோ சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துட்றேன். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சிக்கனில் மசாலாலாம் நல்லா ஒட்டி வரும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நான் 1/4 கப்புக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். சிக்கன்லேருந்தே கொஞ்சம் தண்ணியெல்லாம் வரும். அதனால் தண்ணி நம்ம அதிகமாக சேர்க்க தேவையில்லை. சேர்த்து ஒரு கிளறிட்டு இதை மூடி போட்டு நம்ம மூடி வச்சு வேக வைப்போம். இப்போ பார்த்திங்கன்னா மூடியை திறந்துட்டு அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல். பார்த்திங்கன்னா சிக்கன் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. நீங்கள் இந்த ஸ்டேஜில் வேணாலும் ஆஃபிக்கலாம், இல்லைனா கிரேவி ஸ்டேஜ்லேயும் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நாம் இதில் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழையெல்லாம் தூவிக்குவோம். தூவிட்டிங்கன்னா சுவையான சிக்கன் கிரேவி ரெடி. இந்த கிரேவி சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு நல்லா அட்டகாசமாக நல்லா காரசாரமாக இருக்கும். அதே டைமில் சப்பாத்தி இட்லியோடையும் சாப்பிட்லாம். இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.